அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ், கன்சென்ஸ் மற்றும் ப்ரோட்டோகால் ஆஃப் டாபுலம் இணையதளத்தில் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருந்தது. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கியிருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாளாலுமே அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க ஒரு மலைப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஊட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இவங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஆர்வலர். ஹர்ஷா போக்லி அப்படின்றவரோட ஒரு டீப்பஸ்ட் ஃபாலோவர் இவங்க அடிப்படையில் ஒரு ஆசிரியரும் கூட. அரசு பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து வருபவர். இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய உலக அளவில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜேசி என்ற அமைப்பின் மூலம் தனிமனித டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தன்னை மிகச்சிறப்பாக செதுக்கி கொண்டு மண்டல பயிற்றுனர் என்று சொல்லக்கூடிய ஜேசியை சான்றிதழ் பெற்ற பயிற்றுனராக தன்னை தேர்ச்சி செய்து கொண்டவர். நம் நற்புலரி தளத்தில் லட்சுமி நாராயண் சார் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு தொடர்ந்து தன்னால் இயன்றவரை காலை வேளையில் தன் பணியின் நிமித்தமாக காலையில் அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்கு ஆயத்தமாகின்ற அந்த சூழ்நிலையில் கூட தன்னால் இயன்றவரை காலையில் நற்புலரி தளத்தில் பயணித்து வரும் நபர். அவ்வப்போது ஒவ்வொரு மாதத்தின் கீழ் வழங்கப்படும் தலைப்பிலும் மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகிறவர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை டிடி ஆனந்தன் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட். சார், நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் சார். ஆனந்தன் சார், நான் பேசுகிறது சார்? எஸ் சார், இப்போ தான் சார் கேட்குது நீங்கள் பேசுகிறது. கேக்குதுங்களா? கேட்குது சார். ஓகே. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களா. அப்படி வடை சுட்டுட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சம் அயர்ந்து இருக்கும் பொழுது ஒரு காக்கா அந்த பக்கமா வந்து அந்த அங்கிருந்து ஒரு வடையை தூக்கிட்டு போச்சான். தூக்கிட்டு போய் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக மரக்கிளையின் மேல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த பக்கமா ஒரு நரி ஒண்ணு வந்துச்சான். நரி வந்து காக்காவை பார்த்துச்சு. எப்படியாவது இந்த காக்கா கிட்ட இருந்து அந்த வடையை வந்து கொடுங்கணும்னு சொல்லிட்டு பறித்து விட வேண்டும்னு சொல்லி, அது நரிதான் நல்ல தந்திரமான நரியாச்சு, புத்திசாலியான நரியாச்சு. இப்ப காக்கா கிட்ட என்ன சொல்லுது? காக்கா காக்கா, உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிச்சான். நீ பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய குரலும் ரொம்ப இனிமையா இருக்கு, பாட்டு பாடு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே காக்கா வாயை திறந்து காக்கான்னு கத்தனோடனே வடை கீழே விழுந்துருச்சு. அதான் நிறைய தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப நான் இந்த கதைய சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே நிறைய பேருடைய மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடி இருக்கும். என்ன ஓடி இருக்கும் சார்? யாராவது ஒருத்தர் 2 பேரு உங்களுடைய இது சொல்ல முடியும்? இந்த கதையை நான் ஆரம்பிச்சேன். சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார்.
இது என்ன காக்கா நதிக்கிறது? நம்ம பாட்டி காலத்துல இருந்து சொன்ன கதைய காக்கா நதி வந்து பாட்டு பாட சொல்ல போகுது, கீழே போட போய் எடுத்துன்னு ஓட போகுது. இது என்ன பெரிய கதையா அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க நிறைய பேர். எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்லிட்டாரு ரமேஷ் சார். வேற யாராவது சார் உங்க மனசுல என்ன தோணுச்சுங்க? வேற யாராவது? ஒன்னாவது படிக்கும் போது கேட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம் சார். 1வது படிக்கும் போதுல இருந்து இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் என்ன புதுசா இதே கதைய ஏன் இப்படி பண்ணி சொல்றாரு அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்கோம். சரிங்க சார். வேறங்க இந்த நரி ஏமாற்றுனது இல்ல சார். சரிங்க. காக்கா வந்து பாட்டியை ஏமாத்தி செஞ்சதுனாலதான் அது இழந்தது. இப்ப நரி வந்து காக்காவை ஏமாத்துறதுல அதுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும்ல. அது சாப்பிடறதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு அதுகிட்ட இருந்து பறிக்கணுமே, அப்பதானே அதுக்கும் ஒரு தேடி கிடைக்கும். நம்ம செஞ்சது தப்புன்னு நரிக்கும் கிடைக்கும்னு தோணுது. சரிங்க சரி. இல்ல என்ன நான் சொல்ல வந்த கதை சொல்றவரை பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க சார்? இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, ஏதோ நம்ம தெரிஞ்ச கதையை சொல்லி ஏதோ ஆனந்தன் சார் போட்டு வாங்க போறாரு மட்டும் தோணுச்சு. சரிங்க சார். சரிங்க நான் இப்ப வர்றேன். இப்போ இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிற தலைப்பை கேட்டோடனே எனக்கு இதுதான் தோணுச்சுங்க. மூடனாக இருங்கள் அப்படின்னா டிக்ஷனரியில போய் சரி நம்ம இத்தனை நாளா மூடனா ஒரு முட்டாள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனாலும் கூட டிக்ஷனரியில போய் என்னதான் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தேரலான்னு சொல்லி போய் வரும்போது ஒரு அறிவற்றவர் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அப்ப மூடனாக இருங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பு அப்ப நம்ம அறிவில்லாம இருக்கணுங்கிற அர்த்தத்தை கொடுக்குதா அப்படின்னு நான் யோசிக்கும் போது இப்ப அதுக்குதான் இந்த கதையவே நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப இத்தனை பேர் இதுல கிட்டத்தட்ட 13 பேர் இருக்கிறோம். இந்த 13-15 பேர் இருக்கிறோம் இந்த தளத்துல. நான் வந்து ஒரு பாட்டி வடை சுட்ட கதையை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். ஆனா ஒருத்தர் கூட என்ன சொல்லல அப்படின்னா, என்னங்க காலையில நேரத்துல ஏங்க இத்தனை பேரு இது கெட்டு காலையில எந்திரிச்சு நீங்க ஏதோ ஒண்ணு பேசுவீங்க புதுசா சொல்லுவீங்கன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாட்டி வடை சுட்டு கதை தான் யாரும் தெரியாதுங்களா? காக்கா சுத்தி தூக்கிட்டு போனதா யாரும் தெரியாதுங்களா? வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கல. பாத்தீங்களா? இதுதான் மூடனாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சொல்வது ஆனந்தம் சார், அதனாலதான் யாரும் கேட்கல. சூப்பருங்க சார். அப்போ மூடனாக இருங்கள் அப்படின்னா அறியாமையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, அறிந்தாலும் அறியாததை போல் நடியுங்கள் அப்படிங்கறதா அர்த்தம்னு நான் புரிஞ்சுக்கிறேங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதையும் ஆனா இவர் வந்து சரி இவர் சொல்றாரு பாத்தீங்களா, சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப நாம எல்லாருமே மூடர்களாக நடித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்ப 30 நாள்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். வந்தாலும் கூட அது புதிதாக கேட்பது போல நமக்கு தெரியாதது போல நம்ம நடிக்கிறோம் இல்லையா? அப்பதான் நமக்கு வந்து புதுசா ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு தெரியும். புதிதாக அந்த கதைக்குள்ள வேற ஏதாவது ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ மூடனாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு அர்த்தத்தையும் நான் தேடிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, அடக்கமுடையவர்களாக இருங்கள். அவையடக்கம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அவையடக்கம். இந்த அவையில நம்ம கொஞ்சம் இந்த ஒரு நிமிஷத்துல நம்ம பார்த்தது. ஒருத்தர் கூட அவையடக்கம் இல்லாம நம்மள நடுவுல கட் பண்ணாம நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்போ அந்த பாட்டி வடை சுட்டு கதை இல்லைங்க சார். நம்ம எல்லாருமே நரி வந்து புத்திசாலி, காக்கா வந்து என்ன அப்படின்னா காக்கா வந்து முட்டாளு, அந்த படையை தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு இருக்கு. நம்ம யாராவது வந்து அந்த காக்காவுனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல யாராவது யோசிச்சிருக்கோமா? இப்போ காக்காவுனுடைய மனநிலையில இருந்து பார்க்கும்போது அந்த காக்கா வந்து முட்டாளே கிடையாது. அது வேணும்னே தான் அந்த நரி கேட்ட உடனே அந்த வடையை தூக்கி போட்டுச்சுங்க. ஏன் போட்டிருக்கோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஏன் காக்கா வந்து நரி கேட்ட உடனே தான் முட்டாள் இல்ல, ஆனா வந்து அந்த வடையை ஏன் போட்டிருக்கோம் சொல்லுங்களேன். இவ்வளவு நாளா நம்ம குரூப்புக்கு நம்ம காக்காவுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். நம்ம தனியா திங்கிறது இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் திம்போம். எப்படியும் நம்ம எல்லாரும் கொடுக்க போறோம் காக்காவுக்கு.
ஒரு புது உறவு கிடைச்ச மாதிரி நிறைய கூட்டமும் இனிமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா மாறட்டுமே, போட்டு பார்ப்போமே. அப்படி பகிர்ந்து கொடுக்கறது. சரி, நமக்கு நம்ம இனத்துக்கு மட்டும் இல்ல, பரவாயில்ல, இந்த இதுக்கும் கொடுக்கலான்னு கொடுக்கறது அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். அது ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் பாருங்க, காக்கா அது சொல்லிச்சாமா, இத்தனை காலம் ஒருத்தன் உலகத்துல எவ்வளவு காக்கா இருக்கு, எத்தனை நரி இருக்கு, ஒரு நரியாவது வந்து காக்கா நீ அழகா இருக்க, உன் குரல் வந்து இனிமையா இருக்குன்னு ஒருத்தன் கூட சொல்லலையே, இவனாவது சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல அந்த காக்கா வந்து அந்த வடையை எடுத்து போட்டுச்சான். அப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், காக்கா வந்து முட்டாளு, வடையை தூக்கி போட்டுச்சு, வாயை திறந்தா வந்து அந்த வடை விழுகுன்னு தெரியாம கூட அந்த இதை தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ முட்டாளாக இருக்கும் பொழுது, இந்த மூடனாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னா, இப்ப இந்த கதையினுடைய இந்த கடைசி வரை இருக்கும் பொழுதுதான் நமக்கு இப்ப தெரியுது. அப்ப நம்ம அந்த காக்காவுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற, அந்த காக்கா வந்து எதை நினைத்து கொண்டு அந்த வடையை தூக்கி போட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நாம எம்டியா மைண்ட வந்து ஒரு எம்டியா வைத்துக்கொண்டு ஒரு அவை அடக்கத்துடன் தெரிந்தாலும் தெரியாதவர்கள் போல நாம் நடந்து கொண்டு ஒரு இடத்துல நம்ம இருந்தாதான் அங்கிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அறிவு கிடைக்கும், அந்த அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும். சில பேர் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கும், என்னை தாண்டி யாரு என்ன சொல்லிட போறாங்க, நான் இவ்வளவு புத்தகம் படிச்சிருக்கிறேன், இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியும், என்னை தாண்டி என்னுடைய அறிவை தாண்டி வேற ஏதாவது எனக்கு கிடைத்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல போய் நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க சொல்றது எதுவுமே நம்முடைய மண்டையில ஏறவே ஏறாது. ஒரு மூடர்களாக இருக்கும் பொழுதும் ஒரு குடும்பத்துல கூட ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவும். நம்ம குடும்பம் எப்படி பாத்தீங்கன்னா, எல்லாருடைய வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனைவிக்கு ஊருக்கே நீங்க உபதேசம் பண்ணாலும் கூட, பெரிய ஆளா இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு நீங்க தொடப்பக்கட்டதான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய கணவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைப்பாங்க. அதை நாமளும் என்ன பண்ணுவோம்னா, அந்த கணவனும் என்ன நினைப்பான்னா, சரி பரவாயில்ல, என் மனைவி இப்படி நினைக்கிறா, நீ என்ன இப்படி நினைக்கிற, நான் என்ன முட்டாளா, எனக்கு ஒண்ணும் தெரியாதா அப்படின்னு யாருமே சொல்றது இல்ல. இப்போ தெரியாதவர்கள் போலவே நடித்து அந்த குடும்பத்தை வந்து அவங்க வந்து நடத்திக்கிட்டு போவாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன், ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். என்ன அப்படின்னா, என் கணவனுக்கு காய்கறியும் வாங்க தெரியாது, பழம் எதுவுமே வாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டுட்டு ஒரு ரீல்ஸ். என்னன்னா, மனைவி வந்து ஒரு பழத்தை வந்து கடையில பழத்தை எடுத்து பேக்ல போடுவாங்க. பக்கத்திலேயே இருக்கிற கணவன் தானும் ஒரு பழத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பது போல இவங்க பேகுக்குள்ள போட்டு அதே பழத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப அந்த மனைவி அதை பார்த்துட்டு இது சரியில்லைன்னு மறுபடியும் தூக்கி அது வந்து கூடையிலேயே போட்டுருவாங்க திருப்பி. அப்போ நிறைய இப்ப பாருங்க, அப்போ அந்த குடும்பத்துல நாம் மூடர்களாக இருக்கும் பொழுது, நான் எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நடிக்கும் பொழுது, அந்த வீட்டுல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மூடர்களாக ஏன் இருக்க வேண்டும், இந்த அடக்கமே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சூழ்நிலை என்ன சொல்றேங்க. நான் சந்திச்ச ஒரு சூழ்நிலை, ஒரு ப்ரோக்ராம் நான் காம்பியரிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீக்கரு. அவரு வந்து அது +2 and 10th குழந்தைகளுக்கான ஒரு ட்ரைனிங் இது நடக்க போகுது. அது JCI இது பண்ண ஒரு இதுதான். இப்போ அந்த ஸ்பீக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்பீக்கரை வந்து பேச அழைக்கிறோம். அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு சப்ஜெக்டை தொட்டுட்டாரு. அந்த சப்ஜெக்ட் தான் பின்னாடி வந்து வரப்போற அந்த கீனோட் ஸ்பீக்கர் பேச போறாருங்க. இப்போ இந்த கீனோட் ஸ்பீக்கர் என்ன பண்றாரு, இந்த ஸ்பீக்கர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், வீரசேகரன் சார் நீங்க தான் அந்த கீனோட் ஸ்பீக்கரு, நீங்க பேச வேண்டிய ஒரு விஷயத்த உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஒரு பேசிட்டு இருக்கிறாரு, நீங்களானா அந்த மேடையில நீங்க எப்படி நடந்து கொள்வீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். நான் 2-3 ப்ரிப்பேர் பண்ணினேன். அதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணினதும் வேலிடா தான் இருக்கு. இவரும் பேசுறாருன்னா அப்ப அவருக்கும் அதை செலக்ட் பண்ற லெவலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம இந்த 2வது எடுத்தோம்ல, அதை இப்ப நம்ம எடுத்துருவோம்
அப்படின்னு சொல்லி 2வது சப்ஜெக்டா நான் பேசிடுவேன் சார். இவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிடுவேன். அருமையா பேசுவீங்க. இதுதான் இந்த அறிந்தும் அறியாமல் நடக்குது. ஆனா அந்த அவரு இந்த கீனோட் ஸ்பீக்கர் என்ன பண்றாருங்க, அவர் அப்படியே ரொம்ப என்ன ஆயிட்டாருன்னா ஒரு மாதிரி இதாயிட்டு உடனே எந்திரிச்சு வந்து மேடையில அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு 500-1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில பாக்குறவங்க. நேரா வந்து அந்த மைக் எடுத்து அவர்கிட்ட என்ன சொல்றாரு, சார் இது நான் பேச வேண்டியது, நான் இது ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், பின்னாடி நான் இதை பேச போறேன், நீங்க இதை பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம மேடையை ஒப்படைச்சாச்சு, நான் இந்த கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நானு. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு புரியல. ஏன்னா அவர் கையில மைக் இருக்கு, மைக் எடுத்து அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து பேசாதீங்க, இதை நான் பேச போறேன். அவரு இது பேசிட்டு இருந்தவருக்கு ஒரு மாதிரி, ஏன்னா அவர் என்ன பேச போறாருன்னு தெரியாது. இப்ப நிறைய பேர் நம்மளுடைய இதுலயே நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டா வரும், ஏன்னா ஒரே தலைப்புல பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா வரும். இப்ப இங்க இருக்கிற ஒருத்தர் யாராவது, ஆனந்தன் சார் இதை நான் நாளைக்கு பேசலாம்னு இருக்கிறாங்க, நீங்க பேசாதீங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த அவையடக்கம் என்பது அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது வந்து அந்த அவருக்கு தெரியல, அந்த கீனோட் ஸ்பீக்கருக்கு தெரியல. அவ்வளவு பெரிய அவையில வந்து அவரு எவ்வளவு அவமானப்படுவார் அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாம பேசுறாரு பாத்தீங்களா? இதுதான் நான் சொல்றேன், இதுதான் இந்த அறிவு இருந்தாலும் கூட, நம் மூடர்களாக இல்லாம இருந்தாலும் கூட சில இடத்துல எப்படி ஒரு அடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும், அவையறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறிவு இருக்கு இல்லைங்களா, அந்த அறிவு இல்லாம இருக்கு. அவன் ஒரு மூடனாக இருந்திருந்தால், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சிருந்தா பரவாயில்ல, இதை வந்து இவருக்கும் தெரிஞ்சிருக்குதுன்னு நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு, இப்ப நம்மை போல அமைதி காத்து விட்டு அடுத்து தன்னுடைய டர்ன் வந்த உடனேயே முதல்ல இவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு, நான் சொல்ல வந்த இதுல இதை சொல்லிட்டாருன்ட்டு அவர் கொஞ்சம் வேற விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்க எவ்வளவு ஒரு இது வந்து சிக்கல் வந்து இங்க வருது பாருங்க. அப்போ இதுக்குதான் முட்டாளாக இருங்கள். அப்போ முட்டாளா இருக்கிறவன், இதை விட இன்னொரு விஷயம் இருக்குங்க, முட்டாளா இருக்கிறவன் அவனுக்கு ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கும். யாரு முட்டாளுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த சமுதாயம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய சில நெறிமுறைகள் இருக்குங்க. இந்த சமுதாயம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. இவர் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் பேசணும்னு சொல்லி இந்த சமுதாயம் வந்து எதிர்பார்க்குது. அதன்படி நம்ம நடந்துட்டோம்னா நம்ம அறிவாளி, நம்ம சிவிலைஸ்டு சொல்லுவோம், நான் நாகரிகமான ஆளுன்னு சொல்லுவோம். இதே இது அந்த நெறிமுறைகளை வந்து அதுல இருந்து நம்ம டீவியேட் ஆகி அதற்கு எதிராக நாம நடந்துட்டோம்னா நம்மள முட்டாளே, இவனுக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற ஒரு முத்திரையை எடுத்து குத்திடுவாங்க. அப்போ எல்லோரும் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதன்படி நடப்பதுதான் ஒரு அறிவு சார்ந்த செயல் என்றால், மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் வந்து அப்படி அல்ல. எப்படி நாம வந்து அவங்க அந்த மூடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கும். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், கன்வர்ஜென்ட் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு இருக்கும். யாரு வந்து இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கோ அவங்கதான் இந்த புறச்சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டைவர்ஜென்ட் திங்கிங்னா, நம்ம எல்லோருமே நம்ம அப்பா அம்மா நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த அந்த வழிப்படிதான் ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்போம். அது ஒரு மூடனாக இருந்தால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் இந்த சமுதாயம் வகுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகளை பின்பற்றி அவன் ஒரு விஷயத்திற்கு அவன் வந்து என்ன தேட மாட்டான்னா, விடை தேட மாட்டான். அவன் வித்தியாசமா, அவன் பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து கிரியேட்டிவா திங்க் பண்றான், புதுசா திங்க் பண்றான். அப்போ புதுசா திங்க் பண்றவனு தான் நாம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, முட்டாள், மூடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவருடைய பள்ளி ஆசிரியர் வந்து இவன் வந்து என்ன சொன்னாலும் இவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ஒரு ஆடல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இவனுக்கு வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லெட்டர் எழுதி அவனை வீட்டுக்கு அனுப்பிடுறான். அப்புறம் அதுக்கப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன ஆனாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிஸ்டரி.
இப்ப பாருங்க, அப்ப வந்து அவனுக்கு எழுத படிக்கவே வரல, அவன் அரித்மெட்டிக் அவனுக்கு இப்ப கணக்கு வரல அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு மூடனா? அவரெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போ அந்த டைவர்ஜென்ட் திங்கிங் வேறு வேறு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து நாம எல்லாரும் ஒரே சொல்யூஷனை தேடுவோம். ஒரு ஊருக்கு வழின்னா ஒரே வழியை தேடுவோம். ஆனா வந்து இந்த மூடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்தியாசமாக திங்க் பண்ணுவாங்க, வித்தியாசமான ஒரு தீர்வுடன் அவங்க வருவாங்க. அப்போ இந்த மூடனாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணுங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்க. எல்லாரும் திங்க் பண்றது மாதிரியே நாம திங்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமா. இந்த ஒரு பிரச்சனைக்கு வேறு இது இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த டைவர்ஜென்ட் திங்கிங்க்கு நம்ம போகணும். ஒரே புள்ளியை நோக்கிய ஒரு திங்கிங் நமக்கு இருக்கக்கூடாது, ஒரு டைவர்ஜென்டான ஒரு திங்கிங்க்கு போகணும் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடையது. அப்போ அப்படி நம்ம ஒரு டைவர்ஜென்ட் திங்கிங்ல இருக்கும் பொழுது நம்முடைய மைண்ட் வந்து பல திசைகளை நோக்கி சென்று நமக்கு நிறைய தீர்வுகளை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ முட்டாளாக 2 விஷயம் சொன்னேன். இப்போ மூடர்களாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் நான் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு, மூடர்களாக நடிக்கணும், தெரிஞ்சாலும் தெரியாதவர்கள் போல நடிப்பதுதான் மூடர்களாக இருங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புன்னு நான் பாக்குறேன். அப்படின்னா ஒரு அடக்கத்துடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் நமக்கு வந்து ஒரு சிறந்த அறிவு இருந்தாலும் கூட நாம வந்து எதுவுமே தெரியாதவர்கள் கூட நடித்தா இன்னும் நமக்கு வந்து நிறைய அறிவு கிடைக்கும் என்பது ஒன்று. 2வது, இப்ப நம்ம கடைசியா இது பண்ண போது வேற மாதிரி முட்டாள்கள் போல நம்ம திங்க் பண்ணணும். அதாவது நிறைய தேடல்கள் நமக்கு இருக்கணும், கிரியேட்டிவ் மைண்ட் நமக்கு இருக்கணும். ஒரே மாதிரி மற்றவர்கள் எல்லாம் சிந்திப்பதை போல அதே வழியில நாம சிந்திக்க கூடாதுங்கிற 2வது விஷயம். 3வது, மூடர்களாக இருக்கும்போது என்ன நன்மை அப்படின்னா, நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அறிவுடையவர்களாக இருக்கும் பொழுது நிறைய விஷயம் வந்து நம்ம போய் உட்கார்றோம், ஒரு ஆளை பாக்குறோம், பார்த்தோன்னு இவன் தான் பேச போறானா, என்னத்த பேச போறோம் அப்படின்ட்டு நம்ம எழுந்து போயிருப்போம். ஆனா அங்கதான் என்ன இருந்திருக்கும்னா, அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நமக்கே தெரியாத பல விஷயங்களை வந்து அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ மூடர்களாக நம்முடைய என்னைக்குமே நம்ம வந்து நம்முடைய மைண்டை எம்டியா போய் நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காரணும். இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு, இதுல நம்ம 3வதா நான் சொல்ல வந்தது என்னன்னா, சிலர் வந்து தெரியாத தெரிஞ்சவர்களை போல நடிப்பாங்க. நாம சொல்லிட்டு இருக்கோம் தெரிந்தாலும் தெரியாதவர்களை போல நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சிலர் வந்து சில நேரங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம தெரியாததுன்னு சொல்லாம தெரிந்தவர்களை போல அது எனக்கு தெரியுங்கிறது போல நடிப்போம். அதுக்கு நமக்கு தான் மிகப்பெரிய லாஸ். அதனால பல அபாயம் வந்து நமக்கு உருவாகலாம். அதுல ஒரு சின்ன என் வாழ்க்கையில இதுல நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மெடிடேஷன் சென்டர்ல ஒருத்தர் மெடிடேஷன் கத்துக்காக போறேன். போகும்பொழுது ஒரு மதிய வேலை அந்த மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியாளர் என்ன சொல்றாரு, அவருடைய வீட்டுலதான் அந்த பயிற்சி நடக்குது. அவர் வந்து ஒரு பேச்சுலரு. அவர் பேச்சுலர் சமைக்கிற ஆளு. என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி நீ கொஞ்சம் இங்கேயே இரு, நான் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அட்மிட் ஆயிருக்காரு, நான் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நம்ம 2 பேருக்கும் நான் சாப்பாடு நம்ம இதுல வந்து கேஸ்ல வந்து குக்கர்ல சோறு போட்டிருக்கேன், ஆவி வரும், ஆவி வந்தோடனே இதை போட்டுரு, மேல அந்த வெயிட்டை போட்டோடனே விசில் வரும், 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னுட்டேன். அவரும் போயிட்டாரு. ஆனா எனக்கு என்ன, குக்கரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், குக்கர் விசில் வருங்கிறது நமக்கு தெரியும், விசில் வந்தா 3 விசில் வரும், அது சத்தம் கேட்டிருக்கேன், ஆஃப் பண்ணணும்னு தெரியும். அப்போ நம்ம வீட்டுல எல்லாம் குக்கர் வந்து அப்பெல்லாம் வீட்டுல குக்கர் கிடையாது, சாதாரணமா பானையில தான் எவர் சில்வர் பாத்திரத்துலதான் அல்லது இதுலதான் சோறாக்குவாங்க. இவரு போயிட்டாரு. நான் ஆமான்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துல அந்த குக்கர்ல இருந்து அந்த ஆவி வந்துச்சு.
ஆவி வந்த உடனே ஓகே சொன்னாரு, ஆவி வந்துருச்சு. நான் எடுத்து அந்த அங்க இருக்கிற வெயிட் எடுத்து மேல போட்டேன். மேல போட்டு பக்கத்து ரூம்ல போய் விசில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு புக் எடுத்து வாசிச்சிட்டு இருக்கேன். வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே கட 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 கடன்னு கொஞ்சம் சவுண்ட் வந்தது. கடகடன்னு சவுண்ட் வருது என்ன அப்படின்னு போய் பார்த்தா அந்த மேல இருக்கிற அந்த வெயிட் வந்து அந்த ப்ரெஷர் வெளியே வரும்போது கடகட கடகடான்னு ஆடுது. ஐயோ, இது கடகடான்னு ஆடக்கூடாதே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டுங்க அப்படியே சுத்தி பார்த்தேன். என்ன இருந்ததுன்னு ஒரு பிளேட் ஒண்ணு எடுத்து ஒரு பிளேட்டை தூக்கி அந்த வெயிட் மேல வச்சுட்டேன். வெயிட் மேல வச்சோடனே அது ஆடுறது நின்று போச்சு. ஏன்னா இப்ப வெயிட் மேல இன்னும் கொஞ்சம் கூடிருச்சு, வெயிட் நின்றுச்சு. அப்பாடா அப்படின்னு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு ஒரு 2 செகண்ட் தான் டப்புன்னு அந்த இது என்ன ஆயிடுச்சு, அந்த பிளேட் வந்து விழுந்துருச்சு. ஏன்னா இது மறுபடியும் ப்ரெஷர் அதிகமாகவும் இது வந்து ஆட ஆரம்பிச்சிச்சு. ஆட வந்து பிளேட் வைக்கிறதுக்கு இது பேலன்ஸ் இல்லாம விழுகுது போல, மறுபடியும் இது ஆடுது, இது ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வெயிட் மேல ஒரு கொஞ்சம் துணியை நல்லா மடிச்சு அது மேல வச்சு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை தூக்கி அது மேல வச்சேன். அப்புறம் இந்த வெயிட் கூட பத்தாது போல அப்படின்ட்டு இன்னும் 2 பிளேட்டை தூக்கி மேல வச்சுட்டு பக்கத்து ரூம், நல்ல வேலையா பக்கத்து ரூம்ல போய் உட்காந்து ஒரு புத்தகத்தை திருப்பி படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க, டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா குக்கர் ஸ்டவ் மேல இல்ல, குக்கர் கீழே கிடக்குது. குக்கர்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் சுவர்ல கிடக்குது. அப்போ நான் பண்ண அந்த முட்டாள்தனமான விஷயம் பாருங்க. நம்ம தெரியாததை நான் தெரியாதுன்னு சொல்லாம நான் சரிங்க நான் போட்டுறேன்னு சொன்னதுக்கு எனக்கு நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தேன். நான் அந்த குக்கர் பக்கத்துலயே நின்று இருந்திருந்தேன்னா அந்த குக்கர் வந்து என் மேல அடிச்சிருக்கேன், என் மூஞ்சி மேல அடிச்சிருக்கேன். அப்போ நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, தெரியாது. நான் அவர்கிட்ட ஈஸியா சொல்லி இருந்திருக்கலாம், சார் இந்த குக்கர் எங்க வீட்டுல இல்லைங்க, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த விசில் வந்து இதை ஆஃப் பண்ணி இந்த பழக்கம் எனக்கு இல்லைன்னா அவரே ஒரு 10 நிமிஷம் இருந்து அதை செஞ்சு விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா நான் அதுவும் அரைக்குறையா தெரிஞ்சுக்கிட்டேன் விசில் தானே வந்துடும் போட்டுருணும்ட்டு. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியாம நான் அப்பேற்பட்ட ஒரு அபாயத்திற்கு நான் அன்னைக்கு வந்து ஆளாகிறதுக்கான ஒரு இது ஆயிடுச்சு அன்னைக்கு. அப்போ இந்த மூடர்களாக இல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு வந்து என்ன கிடைக்காதுன்னா, அந்த அறிவு எதை நாம் பெற வேண்டுமோ அந்த அறிவு நமக்கு தெரியாதுங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க சொல்றேன். முட்டாள் என்ன பண்ணுவான், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு தடவை சொன்னா அவனுக்கு வந்து புரியாதுன்னு நம்ம சொல்லுவோம். மூடனுக்கு கேள்வி கேட்டே இருப்போம். 10 தடவை ஒரு விஷயத்த அறிவாளிக்கு ஒரு தடவை சொன்னா அவன் செஞ்சிருவான். ஆனா ஒரு மூடனுக்கு வந்து அவன் திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். திரும்ப அவன் கேட்கிற கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லாதனாலேயே நாம அவனை வந்து முட்டாளுன்னு சொல்லிடுவோம். அவன் ஒரு மூடன்னு சொல்லிடுவான். அவனுக்கு ஒன்னும் தெரியாது, அவன் நாகரிகமற்றவன், இவனுக்கு என்ன சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லுவான். ஆனா அவன்தான் மிகச்சிறந்த அறிவாளியா இருப்பான், மிகச்சிறந்த சிந்தனையாளரா இருப்பான். நம்ம சாக்ரட்டிஸை பத்தி பார்த்திருப்போம், சாக்ரட்டிஸுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்திருப்போம். அப்போ இப்படிப்பட்ட நம்ம பாத்திரத்தை வந்து எப்பவுமே எம்டியா வச்சுக்கணும். நிறைய கேள்விகளை கேட்கணும், நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். மக்கள்கிட்ட வந்து தெரிஞ்சாலும் தெரியாதவர்களை போல நம்ம நடித்து கொண்டு அவை அடக்கத்துடன் நாம வந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அறிவு நம்ம எல்லாருமே நமக்கு தெரியும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்னதான் நாம நிறைய புத்தகங்களை கற்றிருந்திருந்தாலும் கூட, நிறைய அறிஞர்கள் கூட நமக்கு தொடர்பு இருந்தாலும் கூட, நிறைய விஷயங்களை பற்றி நாம இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாம பேசியிருந்தாலும் கூட, ஒரு சிறுவன் சொன்னாலும் கூட நான் கேட்கக்கூடிய அந்த மனப்பான்மையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் என்னை விட பெரிய பேச்சாளர் பேசினாதான் நான் கேட்பேன், இல்லை என்னை விட அதிகம் படித்தவன் சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படி என்று இல்லாமல், ஒரு சின்ன நம்ம படிக்காத மேதைகள் எத்தனை பேரை நம்ம பார்த்திருப்போம். கண் முன்னாலே நம்ம காமராஜரை பார்த்திருக்கோம்,
யார் யாரெல்லாம் சாதிக்க முடியாத விஷயங்களையெல்லாம் காமராஜர் வந்து சாதிச்சிருக்கிறாரு. அப்போ இவன் என்ன பேச போறான், இவங்கிட்ட என்ன இருக்க போகுது, என்ன சரக்கு இருக்க போகுது நமக்கு சொல்றதுக்கு அப்படின்னு இல்லாம ஒரு ஓப்பன் மைண்டடா மனதை திறந்து வைத்துக் கொண்டு, நம்முடைய புத்தியையும் திறந்து வைத்துக் கொண்டு, ஆராயாமல், இதுதான் நிறைய இடத்துல நம்ம அந்த ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவோம். எடுத்த உடனே இங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், இவர் என்ன சொல்ல போறாரு, இவரா இதை சொல்லிட போறாரு அப்படின்னு அப்படியெல்லாம் திங்க் பண்ணாம நமக்கு ஓப்பன் மைண்டா நம்ம போய் இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து சிறந்த அறிவு நம்ம இடத்துல கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய வியாபாரத்தில் இருந்தாலும் சரி. நம்ம வியாபாரத்துல கூட ஒரு முதலாளிக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய கிரியேட்டிவான விஷயங்கள் வந்து உங்களுடைய தொழிலாளிகிட்ட இருந்து, உங்களுக்கு கீழே இருக்கங்கிட்ட இருந்து உங்களுக்கு வராமலேயே போயிடும். நம்மை விட அதிபுத்திசாலிகள் வந்து நமக்கு கீழே இருப்பாங்க. அப்போ இந்த முதலாளி கிட்ட போய் இதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து விட்டால் அவன் வந்து அந்த ஐடியாவை வந்து நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்போ நாம நம்மளுடைய மனதை வந்து எம்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பாத்திரத்தை என்ன வந்தாலும் ரிசீவ் பண்றதுக்காக அதை வந்து நாம எப்பவுமே ஓப்பனா வச்சிருக்கணும். எங்கேயும் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இவன் என்ன சொல்ல போறான், இங்க என்ன இருக்க போகுது அப்படின்னு ஆராய்ச்சி செய்யாம யார் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கேட்டு வாங்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய, கிரியேட்டிவ் திங்கிங் செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் மூடர்களாக இருப்பதற்கான ஒரு அடையாளம் என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் மூடர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்பது என்னவென்றால், ஒன்றும் தெரியாதவர்களாக நடிக்க வேண்டும், அடக்கமாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு கிரியேட்டிவ் சிந்தனையோட நாம் செயல்பட வேண்டும், கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேள்வி கேட்டால்தான் அதற்கு ஒரு விடை பிறக்கும், ஒரு வெளிச்சம் வரும், பல தீர்வுகள் வரும். இதற்கெல்லாம் அடிப்படை நாம் மூடர்களாக நடிக்க வேண்டும் என்று சொல்லி, அனைவரும் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட நீங்களும் மூடர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது தொடரட்டும். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்று கூறி இந்த அருமையான காலை வேளையிலே எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும், உங்களுடைய செவிமடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறி என்னுடைய இந்த செஷனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஆனந்தன் சார். ஒரு அருமையான ஒரு செஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஓப்பன் மைண்டோட இருந்தால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஒரு விஷயம் தெரியலன்னு ஒப்புக்கொள்றது, அடக்கமாக அவையடக்கத்தோட இருக்கிறது. ஒரு அவையில பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்டா இன்னொருத்தர் பேசினாருன்னா சில நேரம் எனக்கு இந்த நற்பலர்களே அப்படி ஆயிடுச்சு. எனக்கு டேட்டா ஓப்பனா கொடுத்துருந்தேன் சார்கிட்ட, எப்ப யார் வரலையோ எடுத்துக்கலான்ட்டு. ஒரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு அவுட் ஆயிடுது. டக்கு நான் போட்டு வச்சது பாயிண்டா இன்னொருத்தர் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம அடுத்த மாற்று சிந்தனை கொண்டு போறோம். ஸோ இந்த மூடனா இருக்கிறது, கிரியேட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம வந்து அடிப்படையான நம்ம குடும்ப நிகழ்வுகளை சொல்லி, இந்த குக்கர்ல விசில் வந்த இதெல்லாம் நல்ல நேரம் தப்பிச்சது. நான்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன். என்னடா அது மேல குதிக்குதேன்ட்டு மேலாம் வச்சு எங்க வீட்லயும் இதே நிகழ்வு நடந்திருக்கு சின்ன வயசுல. ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். உங்களை மாதிரி ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில தலைமை ஆசிரியர் ஒருத்தர் வந்து சுரளிதாசன் அப்படின்ட்டு என்னோட நிக்கில் ஃபவுண்டேஷன் ட்ரைனிங்க்கு நாங்க வந்திருக்கோம். என்னோட ரூம்மேட்டா இருக்காரு. அவரையும் இந்த தளத்துல அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஸோ அருமையான ஒரு செஷன், சூப்பரா இருந்தது சார். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாரா இருந்தாலும் அட்மிட் பண்ணி சொல்லலாம்.
அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம உலகில் பிறந்தநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவரும் எல்லா வளமும் பெற்று வாழ நம்ம நற்பலர் குடும்பம் சார்பாக வாழ்த்திக் கொண்டு ஃபீட்பேக்காக அழைக்கிறேன். முதலாவதாக வீரசேகரன் சார். அன்பு இனிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று முதலாவதாக இங்கு வருகை புரிந்திருக்கின்ற திருமிகு சுருளிநாதன் ஐயா அவர்களை நாம் அனைவரும் அன்போடு வரவேற்போம். ரமேஷ் ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கதைகள்ல இருந்து இப்ப என்னன்னா காக்கா இது கதை கேள்விப்பட்டாலும் அதுல ஒரு புது செய்தியையும் இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன். காக்கா ஏதோ ஏமாந்துதான் விட்டுடுச்சு நரிகிட்ட அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்தப்ப வாயாலேயே வடை சுட்ட அந்த நரிய போயிட்டு போகுது அப்படின்னு நம்மளையும் ஒண்ணு இப்படி புகழ்ந்து பேசுத போகட்டும்னு தான் அது நடிச்சுதான் அவை அடக்கத்தோட தான் காக்கா அதை கொடுத்தது, அதாவே கொடுத்துட்டுங்கிற மாதிரியே ஒரு செய்திய புது கதையிலேயே புதிய பரிமாணத்தை பெற்றோம். எல்லாத்தையும் தொட்டிருக்காங்க. நடிக்கணும், அடக்கமும் இருக்கணும், இவை அனைத்தும் மிக உயர்ந்த கருத்துகள். நாம் சில நேரங்களில் நடித்து அடக்கமாக இருந்த அவையடக்கத்தோடு கற்றது கைமண் அளவுதான் என்று ஏற்றுக்கொண்டு பெறுவதை பெற்று நலமாக முன்னேற வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. அன்பான வேண்டுகோள், ஐயா ஆனந்தன் அவர்களே, வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள். நன்றி, வணக்கம். ஒண்ணுமே தெரியலன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்து சுருளிநாதன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். எல்லோருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்திய ரமேஷ் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஆனந்த் சார் ரொம்ப அருமையா மூலனாக இருந்த தலைப்புல சிறப்பா சொன்னாங்க. எனக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 முறை தோற்றாரு. அதுக்கப்புறம் தான் அவரு அந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்சதாக சொல்லுவாங்க. அப்போ அவரு கேட்டாரு, நீங்க 1000 முறை தோற்றீங்கல்ல, இது உங்களுக்கு அவமானமாக இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாரா, என்ன சொல்றீங்க, நான் 1000 முறை தோற்றது என்பது உண்மைதான், ஆனா எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவரு விடையளித்ததாக சொல்லுவாங்க. அது மாதிரி நான் மூலனாக இருந்து சில விஷயங்களை பார்க்கின்ற போது எப்படியெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பல விஷயங்களை கத்துக்கலாம். அது மாதிரி ஆனந்தன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையா அந்த மூலனாக இருங்கள் அப்படின்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச செய்தியா இருந்தாலும் அதை எப்படி அவங்க அதை பிரசன்ட் பண்றாங்க, அதுல இருந்து எது புதிய செய்திகளை எப்படி தராங்க அப்படிங்கிற விஷயங்களை நிச்சயமா எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கற்றுக்கொள்கிற உள்ளவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் சிந்தித்து அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்திய ரமேஷ் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுருளன் சார். அவர் கண்டிப்பா இந்த தளத்துல பயணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அதுக்கு நம்ம வரவேற்போம். இனிய காலை வணக்கம். ஆனந்தர் ஒரு ஆசிரியர் எப்படி எந்தெந்த முறையில் பேச வேண்டும் என்று அவர் பள்ளிக்கு போகும்போது நோட்ஸ் பேச வேண்டியது நன்றாகவே பேசிவிட்டீர்கள். சிறப்பு. அவர்கள் காலத்தை கேட்ட போல பாவனைகள் செய்து
நடனம் ஆடினார்கள். தாளம் ஒன்றுதான், ஆனால் பாவனைகள் வேறு. அதை போல் மேடையில் பேசும்போது ஒருவர் பேசிவிட்டாரே என்று நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அதே கருத்தை அதே பொருள் இருக்கும்படி வேறு இது பேசலாமே என்ற ஒரு கருத்து எனக்கு தோன்றுகின்றது. என்றால் பொருள் புரியும்படி அதே கருத்தை தெரிவிப்பது தமிழில் மிக எளிமையான ஒரு செயல் ஒன்று. அதனால்தான் யார் பேசினாலும் ஐயோ நம்ம குறிப்பெடுத்ததை பேசிவிட்டார்களே என்பது அந்த வருத்தத்தை, அதற்கு வேறு கருத்து வேறு மாறாக அழகாக உச்சரிப்போடு அந்த கருத்தை அவர் நமக்கு முன் பேசியவர் ஆஹா நம்ம சொன்ன கருத்தையே இவர் வேற மாதிரியா சொல்லியிருக்காரு, அப்ப அவரும் பாராட்டும்படி இருக்கும் என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி தாமோதரன் சார், அருமையான ஒரு கருத்து. நம்ம ஏன் அவங்களோட இதை பத்தி கவலைப்படணும், நம்ம கருத்தை சொன்னார்னு அருமையா சொன்னீங்க. அடுத்து லோக்நாத் சார் உங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் இனிய நட்புகள் காலை வணக்கம். இன்றைய வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ரமேஷ் சார் சொன்னது அவை அடக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறினார். நான் பெரும்பாலும் அவை அடக்கத்தோடு தான் இருக்கேன். முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் நம்ம அதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அவை அடக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நிறைய முறை மறதி என்பது எனக்கு கொஞ்சம் அதிகம். மறதி என்பது அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் தெரியுது வாழ்க்கையில. ஏன்னா நம்முடைய பகைவர்கள் செய்த துரோகங்களை மன்னிப்பது இது ஒரு நல்ல குணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா அந்த மறதி இருக்க வேண்டும் என்கிற அப்போ நல்ல தூக்கம் வரும். மறதி இல்லாதவன் எதையுமே நினைச்சிட்டே இருப்போம், தூக்கமே சரியா வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாரு. விவசாயம் சார் சொன்னாப்படி ரொம்ப நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ லோகநாத் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. உங்களோட பாட்டு மட்டும்தான் மிஸ்ஸிங். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னா அட்மிட் பண்ணி நீங்களே பேசலாம், இல்ல கை உயர்த்தலாம். வேறு சேர்ந்த ஐயா திருப்பி ஏதோ கை உயர்த்திருக்கிறீங்க ஐயா. நம்ம இன்று புதிதாக வந்திருக்கின்ற நம்ம சுருளிநாதன் ஐயா அவர்கள் சொன்னது போல 1000 முறை நான் தோற்கல, பாடம் கற்றுக்கொண்டேன், எப்படி செய்யணும், சரியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. சவுதி அரேபியா ஒரு பேச்சாளர் பேசுனது இது தொடர்பா வந்தது. நகைச்சுவைக்காக சொல்றேன், அவரும் அதுக்காக தான் சொன்னாரு. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சிட்டு எரியுதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை எழுப்பி கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பாரு எரியுதுன்னு. அந்த அம்மா மனைவி மணி என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். மணி நடுராத்திரி 1 மணி, ஆஃப் பண்ணிட்டு படுங்க, அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுங்க அப்படின்னாங்கன்னு நகைச்சுவைக்காக சொன்னாரு. நானும் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். நமது சகோதரர் தாமோதரன் ஐயா அடிக்கடி நம்ம இதுலயே தொடர்ந்து பயணிப்பவர்கள், அடிக்கடி நமக்கு ஆலோசனைகள் எல்லாம் வழங்குறவங்க. அவங்கள்ட்ட அன்பான வேண்டுகோள், இவ்வளவு நாள் உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சு. நீங்க அடுத்த நம்ம கூட்டங்கள்ல நம்ம நேரா சந்திக்கிறப்ப கட்டாயம் பரதநாட்டியம் ஆட வேண்டும் என்ற வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கண்டிப்பா ஆட சொல்லி என்னதான் பெரிய கண்டுபிடிச்சாலும் ராஜ்யத்துல 1 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு பலியா அப்படிதான் சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் தான். உள்ளூருக்குள்ளும் தீர்த்தமாகாது. அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு வீரசேகரன் சாரு. அடுத்து வேற யாராவது பேசணும்னா கை உயர்த்தலாம், இல்ல நம்ம இவர்கிட்ட பேச்சாளர்கிட்ட கொடுத்துடலாம். மீதி ஆல்ரெடி கை உயர்த்துக்கிறவங்க இப்ப புதுமையா கை உயர்த்தி இருக்கிறார் விவேக் ராஜா சார். விவேகமான ராஜா, நீங்க பேசுங்க.
இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து கவனிக்க முடியல, கொஞ்சம் கால தாமதமா ஜாயின் பண்ணிட்டேன். ஆனாலும் ஆனந்தன் சாருக்கு வாழ்த்துக்கள். ஃபீட்பேக் ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 1+1 ஆஃபர் இன்னைக்கு என்னன்னா, நம்ம ரமேஷ் சார் வந்து நட்புல தளத்துல என்னோட மூலமா ஜாயின் பண்ணாங்க. அவர் மூலமா இன்னைக்கு சுருளிநாதன் சார் ஜாயின் பண்ணது 1+1 ஆஃபர் சொல்லணும். இப்போதைக்கு 3 பேரும் மன்னார்குடியில ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துடும். அதனால ரொம்ப இப்ப டபுள் மைக் சவுண்ட் வர்றது பாருன்னா ரமேஷ் சாரோட அந்த ஆங்கரிங் எம்சியால தான். ரமேஷ் சாரோட ரூம்மேட் நற்புணரி விதை போட்டோம். இவ்வளவு ஆர்வமா வந்து ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து ஃபீட்பேக் கொடுக்கும் போது நான் உள்ள வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படிதான் யாழ்ப்பற்ற இன்பம் பெருகை வையகம்னு வளர வளர ஒத்த சார இந்த நற்புணரி, அதாவது நற்புணரி அப்படின்றது வந்து நம்மளோட உடல் நலத்துக்கும் எவ்வளவு நல்லது அப்படின்றத ரமேஷோட அட்வைஸோட ஆரம்பிச்ச வாக்கிங்கே சொல்றது இன்டெலெக்சுவல் நாலேஜ் மட்டும் இல்லாம பிசிக்கல் வெல்த்தும் இது மூலமா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நான் ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிறேன். வார்ம் வெல்கம் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ விவேக். எப்பவுமே ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இல்ல ஆனந்தன் சார் உங்க கொடுக்கலாம். மற்றொரு முறை எல்லாருக்கும் நன்றி. ஒரு சீரியஸ் நோட்ல ஆரம்பிச்ச இந்த ஒரு கதையோட ஆரம்பிச்ச இந்த ஒரு செஷன் இறுதியில ஒரு லைட்டர் வெயின்ல தாமோதரன் சார் பரதநாட்டியம் ஆட சொன்னதும் ரொம்ப நகைச்சுவையாக நிறைவு செய்கிறோம். இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அமைய வேண்டும் என்னுடைய வந்து பிறகு அனைத்து மனமார்ந்த முறை தெரிவித்து சார். ஒரே ஒரு திருத்தம், நம்ம நட்புடைய நிறைய மட்டும்தான் சொல்லுவோம். நம்ம அந்த நிறைய நம்ம சொல்லும் போதே அதுதான் இந்த நம்மளுடைய தளத்துல மிக பெருமையான ஒரு விஷயம் நினைச்சுக்கிறேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு செஷன். எப்பவுமே நீங்க ஒரு சொல்லுவீங்க. உங்களோட பிரசன்டேஷன் ஸ்டைல், உங்களோட மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப மெசேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கும் அந்த தளம் இருந்தது. அதே சமயம் இருக்கிற நம்ம கல்வித்துறை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டரா இருந்திருக்கிறாங்க. ஃபாரின்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவு மிகப்பெரிய அவருமே இந்த தளத்துல இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமா நம்ம கருதலாம். அவரையும் திருப்பி வரவேற்று நாளை இதே ஒரு இதே தலைப்புடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ரமேஷ். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி. சிவகணி மேடம் இருந்தீங்க.